விசில் புரட்சி நடந்ததாக சொன்ன செங்கோட்டையன், தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவர்தான் செங்கோட்டையன். அதிமுகவில் பல ஆண்டுகாலம் இருந்த செங்கோட்டையன் விஜயின் தவகவில் கடந்தாண்டு இணைந்தார். இந்த தேர்தலில் கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் முதல் முறையாக தவக சார்பாக போட்டியிட்டார் செங்கோட்டையன். கடந்த 2000 முதல் நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தலிலும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெற்றி கொடி நாட்டி வருகின்றார் செங்கோட்டையன். ஒட்டுமொத்தமாக கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் 8 முறை வெற்றி பெற்றிருக்கின்றார். ஆனால் அந்த 8 முறையும் அவர் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இருந்தாலும் என்னதான் அவர் இம்முறை தவக சார்பாக போட்டியிட்டாலும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இம்முறையும் அவர் அங்கு வெற்றி பெறும் வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவே கணிக்கப்படுகின்றது. இந்நிலையில் இன்று செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து தவக வெற்றி வாய்ப்பு குறித்து பேசினார். அதாவது, தமிழ்நாட்டில் விசில் புரட்சி நடந்துள்ளது. தவக 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும். யார் என்ன சொன்னாலும் எங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்றார் தவக கட்சியால் வாக்குகளை பிரிக்க முடியும், ஆனால் வெற்றி பெற முடியாது என முன் வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு செங்கோட்டையன் பதிலடி தந்தார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் விசில் புரட்சி நடத்தி தவக 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் என செங்கோட்டையன் கூறியது பற்றி தமிழிசை சவுந்தரராஜன் தன் கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். இதுகுறித்து அவர் பேசியது என்னவென்றால், செங்கோட்டையன் 200 தொகுதியை தாண்டி விசில் புரட்சி நடக்கும் என்கின்றார். இதெல்லாம் ரொம்ப ஓவர்ஷூட். விசில் சத்தம் எல்லாம் 200 தொகுதிகளில் கேட்காது. விசில் சத்தத்தை ஏதோ வெடி சத்தம் போல சொல்கின்றார். 200 தொகுதிகளில் தாங்கள் வெற்றி பெறுவோம் என அவர்கள் சொல்வதெல்லாம் மிகப்பெரிய கனவு. அந்த கனவை செங்கோட்டையன் உட்பட ஒட்டுமொத்த தவகவினரும் கண்டு வருகின்றனர். கனவு காண்பதில் எந்த தவறும் இல்லை. மே 4ஆம் தேதி வரை அவர்களால் கனவு காண முடியும். எனவே அவர்கள் தேர்தல் முடிவு வரை கனவு காணட்டும் என்றார் தமிழிசை சவுந்தரராஜன். செங்கோட்டையன் நம்பிக்கையாக 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என அடித்து கூறிய நிலையில் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் மிகப்பெரிய கனவு என தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்து இருக்கின்றார். இந்நிலையில் தவக கட்சியால் வாக்குகளை பிரிக்க முடியும். அதன் காரணமாக வெற்றி வாய்ப்பு மாறுபடும். ஆனால் அவர்களால் வெற்றி பெற முடியாது என்பதே எதிர்க்கட்சிகளின் கருத்தாக இருக்கின்றது. இருப்பினும் இம்முறை வாக்கு சதவீதம் அதிகரித்ததே தவக வருகையால்தான் என்பது ஒரு சிலரின் கணிப்பாக உள்ளது. குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர்கள் அதிகளவில் தவக ஆதரவாக வாக்களித்து இருப்பதாக கணிப்புகள் உள்ளன. அதையெல்லாம் வைத்துதான் தவகவினர் பெரும் நம்பிக்கையில் இருக்கின்றனர். ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்பது போல அசால்ட்டாக பேசிவிட்டார். இந்நிலையில் தேர்தல் வரை ஒரு கணிப்பு இருந்து வந்தாலும் வாக்குப்பதிவு நடந்து முடிந்த பிறகு சோசியல் மீடியாவில் உலாவரும் கருத்துக்கள், புதிதாக வாக்களித்த இளைஞர்கள் சொல்லும் விஷயங்களை எல்லாம் பார்த்தால் தவகவிற்கு பெரும் ஆதரவு இருப்பதாகவே தெரிகின்றது. ஆனால் அந்த ஆதரவு அவர்களுக்கு ஆட்சியை பிடிக்க உதவுமா என்பதுதான் மாபெரும் கேள்வி. கண்டிப்பாக திமுக மற்றும் அதிமுக கூட்டணிக்கு தவக பெரும் சவாலாக இருப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை என சொன்னாலும் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க முடியுமா என்பதுதான் கேள்வியே. இந்த கேள்விக்கு கண்டிப்பாக முடியும் என்பதே ஒவ்வொரு தவகவினரின் நம்பிக்கையாக உள்ளது. வாய்ப்பே இல்லை என்பது எதிர்க்கட்சிகளின் வாதமாக இருக்கின்றது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லப்படுகின்றது, முறை கண்டிப்பாக மும்முறை போட்டி பலமாக இருக்கும் என பலரால் சொல்லப்படுவது குறிப்பிடத்தக்கது.